வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்கு 2024 அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது, ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எந்தவித மாற்றங்களும் எந்தவித பயிற்சியும் அக்டோபர் மாதம் அடைய போவது இல்லை. ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி நீடித்திருக்க போகிறார். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா கேது நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். எந்த வித மாற்றமும் இல்லை. இது மாதிரி ஒரு அமைப்பு நீடித்திருக்கும் பொழுது ஆண்டு கிரகத்தை தவிர்த்து மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு நிலையில தான் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில முன்னேற்றங்களும், தொழில முயற்சிகளும், வேலை பளு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகளும், மாணவர்களுக்கும் அதிகமான உழைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்குதுங்க. பட் இருந்தாலும் ரிஷபராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சமா இருந்த குரு பார்வையில் இருந்திருந்தாலும் இப்போ மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 13 வரைக்கும் துலாம்ல தான் இருக்கார். செப்டம்பர் மாதம் நீச்சமா இருந்தவர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் துலாம்ல ஆட்சி பலத்தோட நீடித்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பலம் தான். 6ஆம் இடமா இருந்தாலும் ஆட்சி பெறுவது தப்பில்லை. அக்டோபர் 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கே மாறுறார். ராசியவே பார்க்கிறார். அது ஒண்ணுமே நல்ல ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன் தான். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது பார்த்தீங்கன்னா இல்லற விஷயத்துக்கு, காதல் விஷயத்துக்கு, பங்குதாரர்கள் விஷயத்துக்கு, நண்பர்கள் விஷயத்துக்கு எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு ராசியவே பார்க்கும் பொழுது, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி சுப விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு முடிகிறது. கொஞ்சம் ரிஷபத்துக்கே கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஆடை ஆபரணங்கள், ஒரு வாகனங்கள், ஒரு லக்ஸுரியா ஏதோ ஒன்று வாங்குறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள், சுப விஷயங்கள், சுப விரயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல சூரியன் புதனும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறவரு 6ஆம் இடத்துக்கு மாறுறது அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு நட்பு வீட்டுக்கு தான் மாறுறாரு. ஸோ 6ஆம் வீடு சுக்கிரன் வீட்டுல மாறுவது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நல்ல பொசிஷன் தான். அதே சமயத்துல செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது 3ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் மாறுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அப்படி வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பா அக்டோபர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் மாறக்கூடிய பயிற்சியும், அக்டோபர் 11 புதன் மாறக்கூடிய பயிற்சியும், அக்டோபர் 17 சூரியன் 6ஆம் இடத்துக்கு வருவதும், கடைசியா அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லைங்க. மாத கடைசி வரைக்கும் புதன் நீடிச்சு துலாம்ல இருந்து அக்டோபர் 30 தான் விருச்சிகத்துக்கு வருகிறார். அது ஒரு தவறில்லாத ஒரு விஷயம்தான். 2ஆம் வீட்டு அதிபதியை கேந்திரம் ஏறி ராசி அதிபதியோட சேர்றது ஒண்ணுமே நல்லா இருக்கும். அது நம்ம நவம்பர் மாதம் பார்க்கும் பொழுது நல்ல பலன்களா இருக்கும். அது ஒரு பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை. குறிப்பா ராகு திசை செல்வத்துக்கு நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஏன்னா ராகுவே கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறார், தப்பில்லை. அதே சமயத்துல இந்த சுக்கிர பயிற்சி, ராசி அதிபதி பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், சூரிய புதன் பயிற்சி அப்படி ஒன்றும் பாதகமான பயிற்சி இல்லாமலும் எல்லாமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அக்டோபர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனோட வீட்டுக்கு வருவது ஒன்று நல்லாவே ஓரளவுக்கு ஒரு உற்சாகம் பெற்று மோட்டிவேஷனாக படிக்கக்கூடிய அமைப்பு, கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக உங்களுக்கு புதன் திசை அது மாதிரி திசையெல்லாம் நடக்கும் பொழுது ஒன்றுமே அந்த பலன் நல்லாவே இருக்கும். இப்படிலாம் இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டியும் செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம் ஊர்ல வச்சு உங்களுடைய ஜாதகம் எப்படி வந்தது, அதுல இப்ப என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் வச்சுதான் சொல்ல முடியும். தசாபுக்திகள் நல்லா அருமையான தசை போறப்ப நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.